இப்போது குரோதி வருடம் சித்திரை மாதம் மாத ராசி பலன் வரிசையில் இப்போ நாம் பார்க்குறது கன்னிராசி. இந்த கன்னிராசி உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் மண் ராசி, பெண் ராசி, இரட்டை ராசி போன்ற அமைப்புகளை உடையது இந்த கன்னிராசி. கன்னிக்கு அதிபதி புதன் உச்ச வீடாக கன்னிராசியில். இப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். ஏனென்றால் கன்னியில் கேது இப்போது கன்னியில் கேது அமர்ந்துள்ளது. கேதுனா ஞானக்காரகர் கேது. இப்போ கன்னியில் கேது இருக்குது. இப்போ ஆண் பெண் இருபாலாருமே இப்போ கன்னிராசி அன்பர்கள் ராசியில் கேது இருக்குது அப்படின்னா குழப்பமான நிலை, ஒரு தெளிவு இருக்காது, ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை நிலவாது, எதை எடுத்தாலும் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை காலம், எச்சரிக்கையான ஒரு மாதம், எச்சரிக்கையான ஒரு காலம் என்றே சொல்லலாம். ஆக இந்த தற்காலிகமாக இந்த நிலை ராசியில் கேது நின்று சந்திரனும் கேதும் சேர்ந்தால் என்ன ஆகும் என்பதை பொதுவாகவே நாம் யோசித்து பார்த்தாலே தெரியும். சந்திரனும் கேதும் என்றால் அது என்ன வாழ்க்கை போராட்டம், மரண போராட்டம், வழக்கு, பிரச்சனைகள், மனசாவும், மன உளைச்சல், இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். இதெல்லாம் இந்த டைமிங் தான். அப்போ ராசியில் பொதுவாகவே இது வந்துடும். இது பொதுவான ஒரு பலன்தான், யாரையும் குறித்து அல்ல, யாருடைய ஜாதகத்தையும் குறித்து பலன் அல்ல. இது பொதுவாகவே கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்குமே இது இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அருமையான ஒரு குழப்பமான மோசமான கெடுதியான ஒரு சூழ்நிலை இப்போது ஆரம்பமாகி இந்த குழப்பமான இந்த நிலை சித்திரை, வைகாசி, ஆனி 90 நாள் கடந்து அதற்கு மேல் ஒரு அருமையான நல்ல காலங்கள் உதயமாகும் என்பதற்கு ஒரு குழப்பமான ஒரு ஆரம்ப நிலை இந்த சித்திரை மாதம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை. அப்போ அந்த நட்சத்திராதிபதி சித்திரை கன்னியில் நட்சத்திராதிபதி செவ்வாய் சனியோடு நின்றார். நட்சத்திராதிபதி சனியோடு இருக்கார், ராசியில் கேது இருக்கார். இந்த சித்திரை நட்சத்திரம் மிக 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 கடினமான மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை கடந்து நிதானமாக கடந்து வர வேண்டும், எச்சரிக்கையாக கடந்து வர வேண்டும். அதற்கு நிலைப்பாடுகள், மனோநிலை ஒருநிலைப்படுத்தி ஆக இதில் இறை தேடல் அப்படிங்கிறது, விளக்கு போடுறது, கோயில் போகிறது, தீபம் ஏற்றுவது, இதுவெல்லாம் ஒரு மன திருப்திக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை நான் என் அனுபவபூர்வமாக சில விஷயங்களை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். ஆக முற்றிலும் அதுவல்ல, நம்மளுடைய செயலை நோக்கி நம்மளுடைய மனம் என்ன சொல்கின்றது என்பதை மனதில் வைத்து நாம் நிர்ணயிக்கின்ற காரியங்கள் தான். நம்மளை உயர்வுக்கு கொண்டு போகிறதெல்லாம் நம்ம தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதனால் இறை அப்படிங்கிற மாதிரி போனால் விளக்கு போட்டால் அவர் கொண்டு நிறையா கொடுத்துருவாரா, முருகன் கோயில் போய் சாமி கும்பிட்டா கடவுள் கொடுத்துருவாரா, சிவனை கும்பிட்டா சிவன் கொண்டு வந்து அழுத்தது கொடுத்துருவாரா, ஓங்காளி கும்பிட்டா ஓங்காளி கொண்டு வந்து கொடுத்துருவாரா, இப்படியெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் பெரியோர்கள் முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் எடுத்து முன்வைத்திருக்கிறார்கள் பொக்கிஷமாக. ஆக நாம் எல்லாம் அதை தவறாக கடைபிடிக்கிறோம். தவறான ஒரு சூழ்நிலையை நோக்கி பயணிக்கிறோம். முந்தைய காலங்கள் எல்லாம் இப்படித்தான். அவர்களெல்லாம் ஆதியில் சித்தர்கள் விஞ்ஞானம் அதாவது ஆன்மீக பணியில் சித்தர்கள் ஆக பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் செயல்பட்டார்கள். அவர்கள் வழியில் ஒரு நியாயம் இருந்தது, ஒரு உண்மை இருந்தது, அந்த நெறியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆக அப்போது அந்த நிலை நன்றாக இருந்தது, செயல்பாடுகள்
சிறப்பாக இருந்தது. இப்போது இந்த நிலைகள் மாறிவிட்டது. ஆதலால் மனம் என்ன சொல்கின்றதோ அதுதான் இறை என்பது என்னுடைய முழுமையான ஒரு கருத்து. ஆதலால் நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்களே, ஆண் பெண் இருபாலாருமே இப்போ இருக்கக்கூடிய இந்த குழப்ப நிலைகளெல்லாம் அகல நீங்கள் மன உறுதியோடு செயல்பட்டால், மனதை திடப்படுத்தி மன உறுதியோடு செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில். ஆக அதற்கெல்லாம் பொறுமை தேவை, பொறுமை அவசியம், நிதானம் தேவை, வேகம் இல்லை விவேகம் தேவை. அதாவது சீரியஸாக நிலை பொதுவாக சிந்தித்து செயல்பட வேண்டும். கன்னி ராசிக்கு 4ஆம் அதிபதியாக குரு சூரியனோடு தொடர்பு கொண்டு இருப்பதனால் கல்வியாளர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் இது ஒரு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல மதிப்பெண்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. கன்னியில் 5ஆம் பாகமாக 5 குடையவர் சனி 6இல் நின்றார். 5 குடையவர் 6இல் நின்றார். அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்குள்ள சில எதிரிகள் ஆக உள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது சேர்க்கைகள் மூலமாக எதிரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள், அதாவது உள் எதிரி தொழிலில் ஆக இதிலெல்லாம் சில தோன்றி மறைவார்கள். இதிலெல்லாம் கவனமாக செயல்படுவது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். திருமண தடைகள் எல்லாம் 7 குடைவர் 7இல் சுக்கிரன் புதன் ராகு இருப்பதினால் வெளியில் இருந்து ஒரு திருமணம் அந்த வாய்ப்பு எல்லாம் தேடுதல் வேட்டை, அந்நியம், உறவு அல்லாத அந்நியம், இதற்குண்டான ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் திருமணங்கள் எல்லாம் நடந்தேறும். அதே போல் கன்னியில் 8இல் சூரியனும் குருவும் 8இல் நின்றால் அப்போ சில பிரச்சனைகள் எல்லாம் வீழ்ந்து வீழ்ந்து எழுந்து நின்று வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆக ஏன்னா புதன் 7இல் நீச்ச பங்க யோகம் பெற்று அதில் இருக்கிறார். அதனால் அஷ்டமச்சனி, ஏழச்சனி, விரைச்சனி, அப்போ சுப விரைய செலவுகள் எல்லாம் இப்போ மேற்கொண்டு 2ஆம் பட்சமாக சனி வலம் வருகிறார். அதனால் சனி இப்போது கன்னிராசியில் 6இல் நின்று எதிரிகளை வெல்லக்கூடிய சுப வாய்ப்புகளிலே நல்ல தீர்வு கொண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள், நல்ல போராடி வெல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல தீர்ப்புகளை தேடி நீங்கள் நிச்சயமாக செல்லலாம். அதில் நல்ல தீர்ப்பும் கிடைக்கும். ஆனால் இதற்கு பொறுமை அவசியம், வேகம் அல்ல விவேகம் என்று சொல்லிவிட்டேன். அதனால் மீண்டும் இவர்கள் எல்லாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 10ஆம் இடம் சந்திரன் பிரைட்டாக, அதாவது நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தொழிலில் இருப்பதால் சந்திரன் மேலோங்கி நல்ல அங்கீகாரத்தில் சந்திரன் அமைவதால் ஒரு நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, அனுகூலங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும் என்பதை இனி இதுவரை தேடியதை விட இனி தேடுவது கிடைத்துவிடும். நல்ல ஒரு வாய்ப்பு. அதற்கு பொறுமைகள் அவசியம். உங்களுடைய சுய ஜாதகத்தை தெளிவாக கூர்ந்து கவனித்து இப்போது அந்த யார் எங்கே நிற்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் இருக்குது, சப்லாடு, ஸ்டார்லாடு, உபாதிபதி ஆக நின்ற சாரம், நட்சத்திராதிபதி அவர் நின்ற சாரம், ராசியாதிபதி அவர் நின்ற சாரம், லக்னாதிபதி அவர் நின்ற சாரம், அவர் எந்த பொசிஷன் எந்த பார்வையில் ஆக இதில் கவனமாக கவனித்து கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் கவனித்து செயல்பட்டால் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்கேற்றாற்போல் ஜாதகம் பார்ப்பது சிறப்பல்ல, கோயில் போவது சிறப்பல்ல, இறை கோயில் கோயில் கோயிலாக கட்டி வைக்கிறது இல்லை, கோயில் கோயிலாக ஏறி இறங்குறது இல்லை. அதில் சிறப்பு எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சுண்டைக்காயும் கிடையாது, ஒரு வெண்டைக்காயும் கிடையாது. ஆக உண்மையை சொல்லப்போனால் நிச்சயமாக உங்களில் ஒருவன் அப்படின்னு இறை. அப்போ இறை என்பது உங்களிடையே இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய இறையை தட்டி எழுப்பி நிதானமாக வெளியே கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள். நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் கன்னிராசி அன்பர்களே இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் நல்ல ஒரு வெற்றி, ஆன்மீக வெற்றியில், அதே மாதிரி அனுகூலங்கள், தொழிலில் வெற்றி, பொலிட்டிக்கல் அரசியலில் வெற்றி, படிப்பில் வெற்றி, கல்வியில் வெற்றி, புத்திரசானம் அந்த கேட்காதது கிடைத்துவிடும், நடக்காதது நடந்துவிடும். ஆக நல்ல பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சித்திரை மாதம் தொட்டு நடக்கப் போகிறது என்பதை சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.